وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رجال لا تلهيهم تجارة ولا بيع عن ذكر الله وإقام الصلاة وإيتاء الزكاة يخافون يوما تتقلب فيه القلوب والأبصار صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم الحجاج والعمار وفد الله صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு இந்த ஆண்டு ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தார். இந்த வருடத்துடைய சிறப்பு மிக்கவர்கள் இந்த ஊரிலே நீங்கள் தான். உங்களை விட சிறந்தவர்கள் யாரும் இந்த ஊரில் இருக்க முடியாது. உங்களே நீங்கள் சிறந்தவர்களாக கருதாவிட்டால் அது உங்களுடைய தவறு. ஏனென்றால் ஹஜ்ஜுடைய பாக்கியம் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யஹூதியத் நஸ்ரானியத்திலிருந்து மௌத்தாகுவதை விட்டு அல்லாஹ் பாதுகாக்கும் ஒரு பாக்கியம். உண்மையிலே வரவேற்கப்பட வேண்டியவர்கள் நீங்கள். அதனாலதான் யாருமே செய்யாததால் நாங்களாவது உங்களை வரவேற்போம் என்ற ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வோம். மனிதனுக்கு பணத்துடைய பெருமதி தெரியும், அரசியலுடைய பெருமதி தெரியும். அதனால் பணத்தை வரவேற்கிறார், அரசியலை வரவேற்கிறார். மார்க்கத்துடைய பெருமதி தெரியாததால் தான் ஹாஜிகளை யாரும் வரவேற்பது கிடையாது. கண்ணியத்துக்குரிய ஹாஜிகளே, ஹஜ் செய்த பெண்களே, ஆண்களே, உங்களுடைய சிறப்பம்சம் ரெண்டு விடயம். இது குர்ஆன் ஹதீஸ் படித்தவர்களுக்கு மாத்திரம்தான். இலக்கியவாதிகளுடைய பெருமதியை இலக்கியவாதிக்கு தான். வைத்தியர்களின் பெருமதியை வைத்தியர்களுக்கு தான். ஒவ்வொரு தரத்தில் உள்ளவர்களுடைய பெருமதி அந்த தரத்தில் உள்ளவர்களுக்கு தான். இதே போன்றுதான் உங்களுடைய பெருமதி, ஹஜ் செய்தவர்களுடைய பெருமதி மார்க்கவாதிகளுக்கு மாத்திரம் தான். எந்த அளவு பெருமதி மிக்கவர்கள் என்பதை மனிதர்கள் விளங்குவதற்கு முன்னால் சகோதரர்களே நீங்கள் விளங்கும். நீங்கள் எந்த குரூப்போடு ஹஜ்ஜிக்கு போனது என்பதல்ல இந்த இடத்தில் பேச்சு. யாரோடும் நீங்கள் ஹஜ் செய்யலாம், அது உங்களுடைய உரிமை. ஆனால் ஹஜ்ஜை முடித்ததற்கு பிறகு எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரே ஒரு வாழ்க்கை தான். இந்த நிகழ்ச்சியை
நடாத்துவதற்கு பல கிழமையாக பேசிதான் இது முடிவெடுக்கும். இது எந்த ஊரிலே 2வது வருடமாக செய்தோம், சாய்ந்தம் வருதில் இதுதான் முதல் தடவையாக செய்தோம். ஏனென்றால் சகோதரர்களே, ஹஜ்ஜுடைய பெருமதி ஹஜ் செய்த உங்களுக்கு விளக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஹுஜ்ஜாஜ் வல் உம்மார் வஃப்துல்லாஹ். இந்த ஒரே ஒரு ஹதீஸ் உங்களுக்கு போதும். உங்களுடைய நன்மாராயத்துக்கு இந்த ஒரே ஒரு ஹதீஸ் போதும். வேற எந்த ஹதீஸ் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. அல் ஹுஜ்ஜாஜ் வல் உம்மார் வஃப்துல்லாஹ். ஹஜ் செய்த ஹஜ்ஜாஜிகளும் உம்ரா செய்த உம்ராவுடையவர்களும் அல்லாஹ்வுடைய தூதர்கள். யாரா? வஃப்துல்லாஹ் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர். தூதர் என்பவர் யார்? இப்ப நீங்க ஹஜ்ஜிக்கு போய் இப்ப நாட்டுக்கு வந்திருக்கிறீங்க. இந்த காலத்துலதான் ஹஜ்ஜிக்கு போய் 10 நாள்ல, ஒரு வருஷத்துல, ஒரு மாதத்துல வார. முந்திய காலங்கள் அப்படி இல்லையே. ஹஜ்ஜிக்கு போனா 6 மாதம், 1 வருடம். ஒருவில்ல ஹஜ்ஜிக்கு போன ஒருத்தருடைய வரலாற்று எழுதப்பட்டிருக்குது, கப்பல்லே மௌத் ஆயிட்டார். ஹஜ்ஜி போகும் பொழுது கப்பல்ல மௌத்தான என்ன செய்யறது? அந்த காலத்துல அப்படியே மையத்துல கல்ல கட்டுவாங்க. கல்ல கட்டி அப்படியே கடல் தான் கபர். கடல் தான் கபர். நம்முடைய ஹாபர்ல இருந்து கப்பல் ரெடியாகும் பொம்பை, பொம்பையில இருந்து பாகிஸ்தான், அப்படியே அது போய் சேரும் ஜித்தா. ஜித்தா ஹாபர்ல இறங்கி கொடியொண்ட பிடிச்சி ஜித்தால இருந்து மக்கா வரைக்கும் நடப்பார். தல்பியாவும் எப்படி ஹஜ்ஜா இருக்கு? 1960, 70 ஜித்தானது நடக்கிறது. ஏர்போர்ட், அதாவது ஹாபர்ல நடக்கிறது. நடந்து போவாங்க எல்லா ஹாஜியும். கண்ணியமிக்க சகோதரிகளே, ஒவ்வொரு எட்டுக்கும் 1 லட்சம் நன்மை. ஒவ்வொரு எட்டுக்கு எத்தனை நன்மை? 1 லட்சம். நீங்க அரஃபால, மினால, முஸ்தலிஃபால, ஹரத்துல, தவாஃப்ல, சஈல நம்பி புரியும். அது இல்லாட்டி பரவாயில்லை, இது முக்கியம் இல்லையே. தவாஃப்ல, சஈல எத்தனை எட்டு நடந்திருக்கு? ஒவ்வொரு எட்டுக்கு 1 லட்சம் என்றார். ஒவ்வொரு எட்டுக்கு 1 லட்சம் என்றார். உங்களோட பெருமதியை நீங்க தான் பெறணும். இப்ப நாங்க குர்ஆன் ஹதீஸ படிச்சவங்க, எங்களை யாரும் மதிக்க தேவையில்லை. நாங்க விளக்கணும் குர்ஆனுடைய பெருமதி என்னன்றதை நான் விளக்கணும். மற்றவர் மதிக்கணும் என்ன? அவர் குர்ஆனுடைய கௌரவம், ஹதீஸுடைய கௌரவம் உலகத்தில் எதுக்கிட்டையும் வர. நீங்க கோடி இல்ல, முழு சாய்ந்த மனது இல்ல, முழு கிழக்கை கொண்டு குர்ஆனுக்கு முன்னுக்கு வச்சாலும் குர்ஆனுக்கு பக்கத்தில் அதை கேளுமா? இதே போலதான் சகோதரர்களே, ஹஜ்ஜிக்கு போன நீங்க உங்களோட ஒவ்வொரு எட்டும் ஹஸ்ரத் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஸ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கர்பலாவுல ஷஹீதாக்கப்பட்டவங்க யார்? முஹர்ரம் 10ல ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய 2வது மகன். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மௌத்தாகும் பொழுது ஹுசைன் ரலியல்லாஹு 7 வயது. சொல்றாங்க, இந்த ஹஜ்ஜுடைய பெருமதியை விளங்கி மதீனாலிருந்து நடந்தார். எங்க நடந்தாங்க? நம்ம எல்லாம் மதீனா போனோம். பஸ் கொஞ்சம் ஏசி குறைஞ்சாலே கஷ்டமாயிடும். மதீனாலிருந்து நடந்தார். எத்தனை ஹஜ்? 20 ஹஜ். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அப்ப யார் மகன்? கலீஃபாட மகன்.
சொல்றாங்க மதீனால இருந்து நடந்து வருவாங்க ஹஜ்ஜி. வாகனம் பின்னால அவனோட சதக்காவே 1000 ஆடு, சதக்கா 1000 ஆடு. நாங்களே சம்சாவும் பெடிஸ்னா சதக்கா நம்மள வாழைப்பழம் 5 ரூபா 10 ரூபா. ஹுசைன் ரலியல்லாஹு சதக்கா 1000 ஆடு. இவர் நடந்து இதனுடைய பெருமதி அந்த. நீங்க பெண்களும் விளம்பணும், நீங்க செய்த ஹஜ்ஜுடைய பெருமதிக்கு உலகத்தில் எதுவும் ஈடாகாது. அதனாலதான் அல்லாஹ் உங்களை கௌரவிக்கிறார். எப்படி கௌரவிக்கிறான்? அல் ஹுஜ்ஜாஜ் வல் உம்மார் வஃப்துல்லாஹ். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ஜாஜிகள் உம்ராக்கு போறவங்க அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி போனால் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கள். ஸ்ரீலங்காட தூதர் இந்தோனேஷியால இருக்கிறார், சிங்கப்பூர்ல இருக்கிறார். என்ன செய்வாங்க? தூதரை கௌரவப்படுத்துவாங்களா இல்லையா? எம்பசரா போறது லேசி, எம்பசரா போறது லேசா? அதை நாங்க விளங்கணும். அல்லாஹ் என்ன ஆண்களுடைய தூதர்களா பெண்களுடைய தூதர்களா? அல்லாஹ் ஊருக்கு உங்களை அனுப்பியிருக்கிறார். எவ்வளவு பேருக்கு சாய்ந்தம் வருது? உங்களோட விட எங்களை விட எத்தனை கோடீஸ்வரன் அந்த சாய்ந்தம் வருது இருக்காங்களா இல்லையா? ஆனா ஹஜ்ஜுடைய பாக்கியம் கொடுக்கப்படல. விரும்பி ஹஜ் செய்யல, ஹஜ்ஜுடைய பாக்கியம் கொடுக்கப்படல. அவ்வளவு. ஹஜ் என்பது தௌஃபீக். அதனாலதான் சொல்லுங்க, லா ஹய்ய அலஸ் ஸலாஹ், தொழுகைக்கு வாங்கன்னு கூப்பிடும் பொழுது என்ன துஆ ஓதுவோம்? லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அதீம். நன்மையான காரியமோ கெட்டதை விட்டு தவிர்ந்து கொள்றதோ, யா அல்லாஹ் உன்னுடைய உதவி இல்லாம ஏல. எங்களை ஹஜ் செய்ய வச்சது எங்களுடைய காசா? அல்லாஹ். யாரு? அல்லாஹ். நாங்க ஹஜ்ஜிக்கு ரெடி ஆகல. எத்தனை பதல் ஹஜ் வரும் தெரியுமா? எத்தனை பேர் கோல் எடுப்பாங்க தெரியுமா? பதல் ஹஜ் அப்படின்னு என்ன? பதல் ஹஜ் சாஞ்சமருதுல 50 ஏக்கர் 20 ஏக்கர் 40 ஏக்கர் பெரிய கோடீஸ்வரனா வாழ்ந்து ஹஜ் செய்யாம மௌத் ஆயிட்டார். இப்ப ஹஜ்ரத் பதல் ஹஜ் செய்வீங்களா? என் அப்பாக்கு ஹஜ் செய்யும், உம்மாக்கு ஹஜ் செய்யும். ஹஜ்ஜி போல அல்லாஹ் நாடல்ல. அல்லாஹ் என்ன செய்யல? நம்முடைய இவ்வளவு பெரிய ஊர்ல ஹஜ்ஜி போனாங்க எத்தனை பேர் இருந்தோம்? 60 லட்சம். எவ்வளவு பெரிய ஊர். ஏன் அதனுடைய பெருமதியை விளங்கப்படுத்தல, தெரியாது. இந்த ஊர்ல 50 லட்சம், அவ்வளவுதான். சம்மாந்தர்ல 220 பேர். அவங்களோட ப்ரோக்ராம் வச்சிருக்கோம் அடுத்த கிழமை. 220 பேர். இதனுடைய ஆசைய, இதனுடைய பெருமதியை விளங்கப்படுத்ததான் மக்கள் ஹஜ்ஜிக்காக ரெடி ஆகும். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, ஹஜ் செய்த ஒரு மனிதன் எப்படி வாழும் உலகத்தில்? அதுலயும் நாங்கள் எல்லாம் செஞ்ச ஹஜ் என்ன ஹஜ்? தமத்தோ. என்ன ஹஜ் செஞ்சோம் எல்லாரும்? 3 வகையான ஹஜ் இருக்குதானே? ஹஜ் தமத்தோ, ஹஜ் இஃப்ராத், ஹஜ் கிரான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த ஹஜ் கிரான், அதாவது இஹ்ராம் கட்டினத்திலிருந்து நபி அவங்க பெருநாள் வரைக்கும் இஹ்ராத்தை கலத்தல். அப்படியான ஹஜ் செஞ்சீங்க இல்லையே? நீங்க உம்ராவை செஞ்சு இஹ்ராத்தை கலத்திட்டீங்களே, அப்ப தமத்தோ. என்ன ஹஜ்ஜி? தமத்தோ. முத்தமத்திய. அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒருவர் வந்து கேட்டார், நான் என்ன ஹஜ்ஜி செய்ய? அவர் சொன்னாங்க, தமத்து ஹஜ். நீ நாம செஞ்ச மாதிரி. கனவுல பார்க்கிறார் ஒருத்தர், கனவுல வந்து சொல்றார், ஹஜ்ஜு மக்பூலா, உன் ஹஜ் கபூல். இத வந்து அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார், நான் ஒரு கனவு ஒன்று கண்டேன். கனவுல வந்து சொன்னாங்க ஹஜ் கபூல். அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பெருமதி தெரியும்.
ஒரு ஹஜ்ஜி கபூலான போதும். என்ன சொன்னாங்க தெரியுமா? என்னுடைய ஈரினாலும் சம்பளம் தார், வேற எங்கேயும் போவார். அவர் கேட்டாரே, அரே ஹஜ் கபூல் செய்யப்பட்ட ஒரு ஆளுக்கு அதை விட பாக்கியம் இருக்கிறார். ஹஜ் கபூல் செய்யப்பட்டா அதை விட பாக்கியம் ஒன்றும் இல்லை. அதனால சகோதரர்களே, அல்லாஹ்விடத்துல மௌத் வரையும் துஆ கேட்கணுமா? ஹஜ் கபூல் ஆகுது. எதுவரைக்கும்? மௌத் வரைக்கும். ஹஜ்ஜில மட்டும் இல்ல, யா அல்லாஹ் கபூல் செய், ஹஜ்ஜ கபூல் செய், அரஃபால, முஸ்தலிஃபால, மினாவுல, அது வேற. மௌத் வரைக்கும் கேட்கணுமா? ஒரு ஹஜ் தான் ஃபர்ஸ். அந்த ஹஜ்ஜ செஞ்சிட்டீங்க, இதை பாதுகாக்கும். இந்த ஹஜ் என்ன செய்யணும்? பாதுகாக்கும். இந்த ஹஜ் எதுவரைக்கும் பாதுகாக்கணும்? மௌத் வரைக்கும். ஒரு ஹஜ் எங்களை சொர்க்கத்துக்கு எடுத்துட்டு போய்த்திரும். ஒரு ஹஜ் அல்லாஹ்ட பொருத்தத்தை கொண்டு வந்து சேர்த்துரும். ஒரு ஹஜ் எங்களை உயர்த்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தது ஹஜ். ஒரு ஹஜ். நபி அவங்க ஹஜ்ஜ முடிச்சிட்டு உலகத்துல வாழ்ந்த 80 நாள் தான். 80 நாள் தான். துல் ஹஜ், துல் காதா மாதம் பிற 24 ஹஜ்ஜுக்கு வழிகிட்டார். துல் ஹஜ் பிற 14 ஹஜ் முடிச்சு. துல் ஹஜ் பிற என்ன மாதம்? முஹர்ரம். அது பிறகு சஃபர், அது பிறகு ரபியுல் அவ்வல். துல் ஹஜ் 15 போனவங்க முஹர்ரம் மாதம் உலகத்துல ஆயாத்தோட வாழ்ந்தாங்க 30 நாள். சஃபர் 30 நாள், 60 நாள். ரபியுல் அவ்வல் 12 நாள், 72 நாள். அதோட ஒரு ஹஜ். கண்ணியமிக்க சகோதரர்களே, ஹஜ் செய்த நாங்க ஹஜ்ஜ பாதுகாக்கிறதுக்கு என்ன வழி இருக்குது? செஞ்சிட்டோம். அரஃபால தங்கினாலே அல்லாஹ் கபூல் செஞ்சிட்டார், அதுக்கு வேற சந்தேகம். எதுல தங்கினா? அரஃபால தங்கின ஒரு ஆள் எந்த துவா எந்த ஹஜ்ஜி கபூலாகலன்னு சந்தேகம் வச்சா அவன் தான் மூதேவியா. சந்தேகம் வைக்கப்படாது, சந்தேகப்படப்படாது. எந்த ஹஜ்ஜி கபூலாச்சா? பெண்கள் மிக கவனமா இருக்கணும். பெண்கள் மிக நிதானமா அல்லாஹ் இந்த ஹஜ்ஜ கபூல் செய்யணும், என்ன மௌத் வரைக்கும் என் வாழ்க்கையை அப்படியே மாத்ததான் நாம் போனது. அரஃபாக்கு போன எதற்கண்டா, அரஃபாக்கு முந்தி உள்ள வாழ்க்கை வேற, பிந்தி உள்ள வாழ்க்கை வேற. ஹஜ்ஜிக்கு முந்தி உள்ள வாழ்க்கை வேற, பிந்தி உள்ள வாழ்க்கை வேற. அப்படிதான். எல்லாரும் தவாஃபுல் வதா செஞ்சோமா இல்லையா? தவாஃபுல் வதான்னா பிரயாண தவாஃப் கடைசியா செஞ்சிருப்பீங்க. தவாஃபுல் வதா. தவாஃபுல் வதா செஞ்சதோட ஒரு மலக்கு தோல்ல கைய வச்சு சொல்றாரா, முந்திய வாழ்க்கையெல்லாம் மன்னிச்சிட்டோம், இப்ப எதிர்கால வாழ்க்கையை நீ பார்த்துட்டேன். எதிர்கால வாழ்க்கையை நீ பார்த்துக்கணும். தௌபா இனி முந்திய வாழ்க்கையை விடு, இப்ப எதிர்காலம் முந்திய வாழ்க்கை மாதிரி ஆக்கிறார். தவாஃபுல் வதாவோட அவ விளையாட்டு இல்ல ஹஜ். ஹஜ் வியாபாரம் அல்ல. ஹஜ் ஹஜ் என்ன இல்ல? வியாபாரம் இல்ல. ஹஜ் ஹஜ் விளையாட்டு அல்ல. ஹஜ் முகஸ்துதி அல்ல. ஹஜ் நபியவங்க அனஸ் ரலியல்லாஹு கழுதையில ஹஜ் செய்வாங்க. லா ரியா, பெருமல்ல, அல்லாஹ் உனக்கு செய்யற ஹஜ். அனஸ் ரலியல்லாஹு செல்வம் தெரியுமா? கோடி கோடீஸ்வரர். கழுதையில என்ன புஸ்தைகள்ல வருவார். ஜனாதிபதி புஸ்தைகள்ல உணவு, ஜனாதிபதி புஸ்தைகள்ல போன அனஸ் ரலியல்லாஹு கழுதையிலே பெருமை வரப்பட. ஹஜ்ஜுல் லா ரியா ஃபீ வலா சுமா. கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் உங்களுக்கு அந்த பாக்கியத்தை தந்தார். நீங்க அடிக்க நன்றி செலுத்தும். அல்லாஹ் ஹஸரத் சுஃபியான் அஸ்-ஸௌரி உலகத்திலே கூடுதலான அரஃபால தங்கின அவர். சுஃபியான் அஸ்-ஸௌரி 70 அரஃபாக்கள்ல தங்கினார். எத்தனை அரஃபால? நமக்கு ஒரு அரஃபா தான் கிடைச்சிச்சு.
அதுவும் பாக்கியம். 70 அரஃபால தங்கினார் சுஃபியான் அஸ்-சௌரி. கேட்டாங்களாம் மாணவர்கள், உஸ்தாத் எப்படி இந்த பாக்கியத்தை அடைஞ்சி? 70 அரஃபான விளையாட்டா? 70 ஹஜ். சொன்னாங்களாம், ஒவ்வொரு அரஃபாவிலையும் நான் கடைசி நேரம் சூரியன் மறையும் பொழுது அல்லாஹ்விடம் துஆ கேட்பேன், அல்லாஹும்ம லா தஜ்அல்னி ஆখিরাல் அஹ்தி பிக். யா அல்லாஹ், கடைசி சந்திப்பாக எனக்கு ஆக்கிடாத என்று துஆ கேட்பேன். அல்லாஹ் 70 ஹஜ்ஜுடைய பாக்கியம். 70வது ஹஜ்ஜில ஃபஸ்தஹ்யைது மின் ரப்பி சொல்றாங்க, கொஞ்சம் வெக்கமா இருந்துச்சு. இதுக்கு மேலே கேட்கிறதா? அல்லாஹ் தந்து தந்து ஏலாம இதுக்கு மேலே கேட்கிறதா என்று வெக்கப்பட்டு அந்த வருஷம் மௌத்தாய். அரஃபாட துஆட பவர் விளக்குதா? நாங்க எவ்வளவு கேட்டிருப்போம், இப்ப கணக்கு இல்லாம இருப்போம். எல்லாமே கபூல் என்னதான் மறந்துடாது. ஒன்றும் தட்டப்படுறது விளையாட்டல்ல. ஹஜ் என்பது விளையாட்டல். துரதிர்ஷ்டவசம் சிலருக்கு அது விளையாட்டு, சிலருக்கு அது வியாபாரம், சிலருக்கு அது என்னென்னமோ எல்லாம் வச்சிருக்கிறாங்க. கடைசி ஜமான் தானே, கடைசி காலம், கடைசி ஜமான். இபாதத்துகள் வியாபாரம், இபாதத்துகள் விளையாட்டு. பூர்த்தியான அறிவில்லாதவங்க அது ஒன்றுமே செய்யறாது. கடைசி காலம். நபி அவங்க சொன்னாங்க, என்ன எனக்கு விளங்குது, கண்ணி அந்தூர், எனக்கு இப்ப விளங்குது, 2 கால் கட்டையணுகள் கருப்பணுகள் காபாக்கு மேலே ஏறி ஒவ்வொரு கல்லாக கலத்தும் காட்சி எனக்கு இப்ப விளங்குது. காபாவ ஒவ்வொரு கல்லா கலத்துற காட்சி. கடைசி காலத்துல காபா உடைச்சிருவாங்க. இதெல்லாம் கடைசி சமான், கடைசி சகோதரர்களே. ஆனா நாங்க எங்கட பெருமதியை விளங்கி ஹஜ்ஜிக்கு பிறகுள்ள வாழ்க்கை எவ்வாறு மாறும் சொல்லி தந்திருப்பாங்க. அரஃபால, முஸ்தலிஃபால, மினால சொல்லி தந்திருப்பாங்க. வாழ்க்கையில ஹஜ்ஜிக்கு பிறகு ஒரு ஹராம் நடக்கக்கூடாது. ஒரு ஹராம் நடந்தால் ஒன்றை விளங்கிக் கொள்ளணும். ஒரு ஹராம் நடந்தால் ஹஜ்ஜிக்கு பிறகு எங்கட ஹஜ் கபூல். ஹஜ் கபூல் ஹஜ்ஜுன் மப்ரூர். ஹஜ்ஜுன் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah. ஹதீஸ்ல வந்திருக்குது, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜிக்கான கூலி சொர்க்கத்தை தவிர வேறு. சொர்க்கத்தை தவிர வேற இல்ல. மப்ரூர் என்ன? மப்ரூர் என்ன? சும்மா மினால தங்குறதும், அரஃபால தங்கினதும், முஸ்தலிஃபால தங்கினதும், தவாஃப் செய்ததும், சஈ செய்ததும், தொங்கோட்டம் ஓட்டதும், ஜம்சம் தண்ணியை குடிச்சதும், கொஞ்சம் பேர் செல்ஃபி போட்டோ எடுத்ததும், இதா ஹஜ்? இது ஹஜ் அல்ல. ஹஜ் மப்ரூர் கல்புல வரும். கல்புல வரணும் சகோதரர்களே. ஆண்கள் பெண்கள் கல்புல ஹஜ் இறங்கி ஒரு ஹராம் என்ற வாழ்க்கை நடக்கப்படாது. 2வது, ஒரு ஃபர்தனுக்கு தவறப்படாது. இவ்வளவுதான். என்ற வியாபாரம் வட்டியோடையா ஹராமோடையா, என்ற கனெக்ஷன் ஹராமோடையா, முழுதும் கூட்டாச்சு. அரஃபாவோட போதும், ஹஜ்ஜோட போதும், செஞ்ச தவறுதலா செய்வேன் போதும். வா, இங்க பார்த்திருப்பீங்க, எவ்வளவு வயசாளிகளை பார்த்திருப்பீங்க. மக்கா, மதீனா, மதீனால ரவுபால பார்த்திருப்பீங்க. 70-80 வயசு. ஆப்கானிஸ்தான், இந்தியா, பாகிஸ்தான். நான் ஒருத்தரை சந்திச்சேன், பாகிஸ்தான் நடந்து ஹஜ்ஜிக்கு வந்திருந்தேன். நடந்து. நான் கேட்டேன், எப்படி நடந்த? ஆட்டுப்பால் குடிக்கிறோம் நடந்து. ஏன்? அந்த நன்மை அடையோம். மக்களுக்கு அல்லாஹ் கொடுத்த தாகம். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு மட்டும் அந்த காலத்தில் இருக்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஹஸரத் ஜுபைதா ஹஜ்ஜிக்கு போனாங்க. ஜுபைதாண்டா கலீஃபா ஹாரூன் ரஷீதுடைய மனைவி.
ஹஜ்ஜிக்கு போய் யோசிக்கிறாங்க என்ன செய்யலாம். அவ்வளோ செல்வம் சுபைதா அல்லாஹ் கொடுத்திருந்தார். சுபைதா கலீஃபா ஹாரூன் ரஷீதுடைய அரண்மனையிலே 2 மதரசா செஞ்சா, பொம்பளை மதரசா. ஒரு ஷீட் குர்ஆன் ஓதிட்டே இருப்பாங்க சுபைதா கிட்ட. இப்படிப்பட்ட பொம்பளை ஹஜ்ஜிக்கு வாரா. ஹஜ்ஜிக்கு வந்து யோசிக்கிறா, நான் ஹஜ்ஜாஜிகளுக்கு ஏதாவது செய்யும். என்ன செய்யணும்? ஹஜ்ஜாஜிகளுக்கு செய்யற உபகாரத்தை போல உபகாரம் உலகத்தில் இப்ப வரவேற்று உங்களை கௌரவப்படுத்தி உங்களுக்கு நல்ல உபதேசங்கள் உங்களை தொடர்ந்தும் மார்க்கத்தில் இறக்க வைக்கிற மாதிரி சேவை உலகத்தில் இந்த சூழல் வேணுமா இல்லையா? ஹஜ்ஜி போய் வந்தால் சூழல் வேணுமே. சூழல் ஒன்று இல்லைன்னா மனிதன் ஹராத்துல இறங்கிடுவான், பரல விட்டுருவான். மக்களுக்கு தெரியும், பொம்பளைக்கு தாஜ்ஜத் எத்தனை மணிக்கு போனா பள்ளி? 2 மணி. எத்தனை மணி பள்ளி போற? 2 மணிக்கு பள்ளி போயிடுவாங்க. பொம்பளைகள் வந்து தட்டுவாங்க, ரூமை தட்டி 2 மணிக்கு ஹராம். ஸ்ரீலங்காவுக்கு வந்தா 5:30க்கு சுபோக்கு என்ன நடக்குது? சூழல். அந்த சூழல் பாருங்க, காபாட சூழல், ஹரம்ட சூழல், லட்சக்கணக்கான மக்கள் தொழுகையாளிகள். 2 மணிக்கு ஹரத்தில் ஊருக்கு வந்தா ஊரே தூங்குது. தாய்ச்சத்துக்கு சுபோக்கு ஊரே தூங்குது. நான் பள்ளி போறேன். சூழல் இல்லாமலாகுது. தெரியும், மழை தண்ணி சுத்தமான தண்ணி கிணத்துல விழுந்தா குடிக்கிற தண்ணியாக மாறும், கரைச்சியில விழுந்தா முடிச்சு. ஆனா தண்ணி சுத்தம், மழை தண்ணி இதெல்லாம் உள்ளூர் இடத்தை பொறுத்து இருக்குது. சூழல் அமைச்சு கொள்ளணும். ஹஜ்ஜிக்கு பிறகு ஹஜ்ஜிக்கு பிறகு உள்ள சூழல் மிக முக்கியமான இபாதத்துடைய சூழல், நல்லடியார்களுடைய சூழல், இறை நேசர்களுடைய சூழல். பள்ளியில முன்சஃபிலே ஹஜ்ஜிமே வந்துட்டா. முந்தி உங்களுக்கு தெரியும், சாயந்தரம் முதல்ல ஹஜ்ஜி போய் வந்தா வெள்ள கலப்பான போட்டுவார், தோல் போடுவாரல் எல்லாருக்கும் தெரியும். அது உங்களுக்கு முன்சஃபிலே இருப்பார். ஹஜ்ஜி போய் வந்தவர் களத்திரல் அவர். அதே பக்குவம், அதே பேணுதல் எதுவரைக்கும்? மவுத் வரைக்கும். ஹாஜி இவர், அதான் ஹாஜின்னு கௌரவப்படுத்துறது. ஹஜ்ஜி போய் வந்தா தாடியில கை வைக்க மாட்டார். முந்தி மதீனால ரசூலுல்லாஹ் ரவுதால இருந்துட்டு சலாம் சொல்லிட்டு வந்து தாடியை வடிப்பாங்களா? இல்ல, வெட்ட மாட்டார். 8 நாள் மதீனால இருந்து சலாம் சொல்லி தொழுது சூழல் பக்குவப்பட்டு வருவாங்க. இப்ப என்ன நடக்குது? இப்ப எல்லாம் தலகுலா மாறிடுச்சு, தலகுலா ஆயிடுச்சு. அந்த தலகுலா உடப்படாத சகோதரர்களே, அதே பக்குவம், அதே பேணுதல் எங்கள்கிட்டையும் உருவாக்கணும். அதுக்கு நிகழ்ச்சிகள் செய்யும், தர்பியாக்கள் செய்யும். இது உலமாக்களுடைய கடமை. அதுவும் ஹஜ்ஜாஜிகளை கூப்பிட்டு, இந்த ஊருக்கு இந்த வருஷம் நீங்க தான் சேவையாளர்கள். அரசியல்வாதிக்கு இல்ல மாலை போடுறது, உங்களுக்கு தான் மாலை போடணும் இந்த வருஷம். உங்களுக்கு அல்லாஹ் அந்த தௌஃபீக், பெருமைக்கு அல்ல, பெருமை அல்ல. ஹஜ் செய்யறது பெருமையா? தௌஃபீக், இதுக்கு சொல்ற தௌஃபீக். தௌஃபீக் என்ன? அல்லாஹ் அந்த நசீப தரும். சுபைதா ஹஜ்ஜிக்கு போறான். நீங்க எல்லாம் முஸ்தலிஃபா ராவ் இறங்கி வந்து நடந்தமா இல்லையா? எல்லாரும் யாரும் பிளைட்ல போகலையே முஸ்தலிஃபா ராவ். உலக ஹஜ்ஜிலே ஆக கஷ்டமான ராவ் இந்த ராவ் முஸ்தலிஃபா ராவ். சாயந்தரம் வருது ஒரு ஆள் என்னோட ஹஜ்ஜிக்கு வந்தார். நான் நினைக்கிறேன் 4-5 வருஷத்துக்கு முந்தி. என்ன சார் என்ன செய்ய, நான் இந்த பஸ் கீழே பாய போட்டு படுக்கு. முஸ்தலிஃபால எங்க படுக்கு? முஸ்தலிஃபால எங்க தூங்குறது? எல்லாருக்கும் தெரியும். நீங்க அரசியா இருக்கலாம், நீங்க ஜட்ஜா இருக்கலாம், நீங்க ஆலிமா இருக்கலாம், உங்களுக்கு இடம் எங்க? பஸ்ஸுக்கு கீழேயும் நடு ரோட்லையும் வாழ்க்கையில ஒரு நாள் படுக்கும். இதுதான் முஸ்தலிஃபா. ஏன்? அரபால பாவம் எல்லாம் மன்னிச்சு பரதேசியா வந்து இறங்கிறீங்க முஸ்தலிஃபா. முஸ்தலிஃபா சுபவுலன் இருக்கு போதர. அவளுக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டமான இடம். சில குரூப்புகள் முஸ்தலிஃபால தங்குறீங்க.
முஸ்தலிஃபா செய்யறதுல கஷ்டம். நாளை காலைல பெருநாள் தானே, பெருநாள் தொழணுமே. முஸ்தலிஃபால தங்காம ஓடிடுவாங்க. பெருநாள் தொழுது புரியாணி திக்க ரெடியா, அது புரியாணி திக்க அப்போ இங்க வச்சு இந்த முஸ்தலிஃபாவுல நீங்க பாருங்க, பார்த்திருப்பீங்க. இந்த சுபைதா ஹஜ்ஜிக்கு வந்த நேரம் இவ யோசிக்கிறா, ஹஜ்ஜாஜிகளுக்கு நான் தண்ணி கொடுக்கும். என்ன கொடுக்கணும்? இப்ப தண்ணி லேஸ், எங்க டெப்ப திறந்தா தண்ணி இருக்கு. அந்த காலம் தண்ணி இல்லை. ஹஜ்ஜில கஷ்டம் தண்ணி தான். ஒரு எட்டிருக்கிற யோமு தருவியா, மினாக்கு போயிருந்தோமா இல்லையா? ஒரு அமலும் இல்ல மினால. என்ன செய்யறது? தொழுகைய 2 ரக்காத்தா தொழுது, அவ்வளவுதான். அப்ப என்ன அமல்ண்டா, அந்த 8ஆம் ஆண்டு தண்ணி சேர்க்கிறது. யோமு தருவியா, தருவியாக தண்ணி சேர்க்கிறதா. ஏன் அடுத்த நாள் அரபாக்கு தண்ணி உண்மை குடிக்க குளிக்க. சுபைதா என்ன செய்யறான்டா, முழு உலகத்துடைய ஹாஜிகளுக்கு நான் சேவை செய்யும். யோசிக்கிற ஆம்பளையா பொம்பளையா? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. யாரு யோசிக்கிறா? ஒரு பொம்பளை. இப்ப நம்ம சாயந்தரம் அஜி போய் எத்தனை பொம்பளை யோசனை வரும், இனி வரலாம். நான் மார்க்கத்துக்கு சேவை செய்யும், இஸ்லாத்துக்கு சேவை செய்யும், தீனுக்கு சேவை செய்யும். சுபைதா என்ன செஞ்சா தெரியுமா? இன்ஜினியர்மார் எல்லாம் கூப்பிட்டு கேட்டா, ஹாஜிகளுக்கு தண்ணி கொடுக்கணும், அதுக்கு என்ன செய்யலாம்? இன்ஜினியர்மார் சொன்னாங்க, நடக்க இயலாத வேலையெல்லாம் யோசிக்காதீங்க சுபைதா, விட்டுருங்க, செஞ்சுதான் ஆகும் சொன்னாங்க. சுபைதா ஒரு தடவை மண்வெட்டியால கொத்துறதுக்கு 1 தீனார் செலவழிந்தாலும் பரவாயில்ல, அதை செய்யணும். சரி, எங்க இருந்து எடுக்க போறீங்க தண்ணி? தாயிஃப்ல இருந்து எடுக்கும். தாயிஃப் போய்ப்பீங்க எல்லாரும். தாயிஃப்ல இருந்து தண்ணி எடுக்கும். எங்க எடுக்கணும்? முஸ்தலிஃபா. சரி, வேலை ஸ்டார்ட். 17 லட்சம் தீனார் செலவழிச்சு சுபைதா. 17 லட்சம் தீனார் மெதுவா முஸ்தலிஃபால இருந்து, அதாவது தாயிஃப்ல இருந்து முஸ்தலிஃபாக்கு தண்ணியை கொண்டாந்துட்டான். சொன்னா இதுக்கு பிறகு ஹாஜிகள் எந்த தண்ணியை தான் குடிக்கும்? எப்படி? ஹிஜ்ரி 100 சொச்சத்தில் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க, கிட்டத்தட்ட 1960ஆம் ஆண்டு வரைக்கும் ஹாஜிகள் குடித்தது சுபைதான தண்ணீர். இப்பதான் கடல் தண்ணீர் சுத்தமாக்கினான். சுபைதா மௌத் ஆயிட்டார். அப்துல்லா பின் முபாரக் ரஹிமஹுல்லா சுபைதாவை கனவுல கண்டார். கேட்டாங்க, சுபைதா என்ன நடந்துச்சு உங்களுக்கு அல்லாஹ்விடத்துல? சொன்னாங்களாம், அல்லாஹ் என்ன மன்னிச்சிட்டா. என்ன அமல வச்சு உங்களை மன்னிச்சார்? ஹாஜிகளுக்கு தண்ணி கொடுத்ததே, அதை வச்சு அல்லாஹ் என்ன மன்னிச்சிட்டார். கண்ணியமிக்க சகோதரிகளே, சாதாரணமானவர்கள் அல்ல ஹாஜி. அதனாலதான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க உங்களோட பெருமதியை விளங்கி இந்த ஊர்ல நடமாடும். அது நீங்க யாரா இருக்கலாம். நீங்க ஏழை, பணக்காரர், நீங்க படிச்சவர், நீங்க செல்வந்தர், நீங்க ஆண் பெண், வேற. அல்லாஹ் உங்களுக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தந்தான். நீங்க என்ன செய்யணும்டா, இந்த ஊர்ல ஒரு மார்க்கத்துடைய ஒரு எழுச்சிக்கு காரணியாக இருக்கும். அதுதான் தூதுவர். இஸ்லாமிய தூதர் என்றா என்ன? நீங்க உங்களால இந்த ஊர்ல இஸ்லாம் வளரும். அரசியல் வளர்றது வேற, ஹாஸ்பிட்டல் வளர்றது வேற. ஹாஸ்பிட்டல் வளர்க்கிறது, அரசியலை வளர்க்கிறது, துபாயில போய் காசு எடுத்துட்டு வர்றது ஆக லேசான வேலை. உலகத்தை லேசான வேலை பிச்சை எடுக்கிற வேலை. ஆக லேசான வேலை என்ன உலகத்துல? ஊரை காட்டி பிச்சை எடுத்தா தந்துருவார். அரவாசிய பொக்கெட்ல போட வேண்டிய அரவாசிய கொடுக்க வேண்டியது. ஆக கஷ்டமான வேலை என்ன தெரியுமா? ஊர்ல மார்க்கவாதிகளை உருவாக்கு. நீங்க மார்க்கவாதிகளை ஊருக்கு வந்திருக்கீங்க. இப்ப ஹஜ்ஜ முடிச்சு 1 மாசம் காபால, மக்கால, மதீனால 1 மாசம் சுத்தி திரிஞ்சிட்டு
மதனி. ரெண்டு இடத்தையும் காலம் மிரிச்சிட்டீங்க. இப்ப காபா உள்ளுக்கு ஒரு காபிருக்கு போயிடுமா? நான் கேட்க, காபிருக்கு போயிடுமா? காபா உள்ளுக்கு, மதீனா உள்ளுக்கு ஒரு காபிருக்கு போயிடுமா? மிரிக்கிறார். என்ன சட்டம்? கழுத்து வெட்டுப்படும். ஏன்? அதை மிரிக்கிறவன் பரிசுத்தமான. அல்லாஹ் உங்களுக்கு மிரிக்கிற பாக்கியத்தை தந்தான் இந்த வருஷம். சகோதரர்களே, சகோதரிகளே, உங்களோட பெருமதியை விளங்கி, இது உங்களோட முதல் அந்தஸ்து. இரண்டாவது அந்தஸ்து என்ன தெரியுமா? அதையும் நீங்க விளங்கும். இரண்டாவது அந்தஸ்து, நீங்க யாருக்காவது பாவ மன்னிப்பு தேடினால் அல்லாஹ் அவரோட பாவத்தை மன்னிச்சிருவோம். அப்ப அவுலியா நீங்க. நபியோம சொன்னாங்க, ஹாஜி இடத்துல போய் பாவ மன்னிப்புக்கு போய் கேளு, இந்த பாவத்தை மன்னிக்க இஸ்திக்பார் செய். அவரு சொல்றார் வாயால, ஒரு ஹாஜி பொம்புல சொல்றா, அல்லாஹ்வோட பாவத்தை மன்னிப்பானாகடா, அல்லாஹ் அவரோட பாவத்தை மன்னிச்சு. பாக்கியம் இறங்குதா? நாம் எத்தனை அவுலியாக்களை கண்டிருக்கோம். சாய்ந்த மதுரை அவுலியாக்கள் வாழ்ந்திருக்கிறார், இறை நேசர்கள் வாழ்ந்திருக்கிறார். ஹஜ்ஜிக்கு போய் வந்தோன் இறை நேசன். உங்களோட வாயால வார வார்த்தை பொறுமதி. சகோதரர்களே, உங்களோட அந்தஸ்தை நீங்க விலகு. அதனாலதான் உங்களோட வாழ்க்கையில ஹராம் நடக்க இயலாது, உங்களோட வாழ்க்கையில ஃபர்து தவற இயலாது. நீங்க மார்க்கத்துடைய அச்சாணியாக வாழணும். நாங்க ஒவ்வொரு ஊரை நிகழ்ச்சியும் அதுக்கு தான், வேற ஒன்றுக்கும் அல்ல. இப்ப சாய்ந்த மருதுல புதிய புதிய நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ண போறோம் தான். நீங்க யோசிச்சுப்பீங்க, அஜி போகும் தானே கூப்பிடுவாங்க பயான். அஜி போனது போறோம், லிஸ்ட் கேட்டு லிஸ்டே தரல எங்களுக்கு. அஜிக்கு போனா லிஸ்ட தாக்கட்ட லிஸ்டே தரல. என்ன பயான் இதெல்லாம்? நாங்க எல்லாம் சொல்லித்தான் அனுப்பியிருக்கோம். நாங்க எல்லாம் பயான் பண்ணித்தான் அனுப்பியிருக்கிறோம். பயானுக்கு நான் கூப்பிடல. உங்களோட பெருமதியை விளங்கப்படுத்தி எதிர்காலத்தில் அந்த ஊருக்கு நீங்க செய்ய வேண்டிய சேவை. அல்லாஹ் குர்ஆன்ல ரெண்டு இடத்தை சொல்றான். ரிஜாலுன், சில ஆம்பளைகள் இருக்காங்க. யாரா? நீங்க ஹஜ்ஜில வச்சு அல்லாஹ் உங்களுக்கு ஹயாத்தை நீடிக்க ஒரு மௌத்தா இருந்த நிலைமை. நீங்க ஹஜ்ஜில மையத்தில பாத்தீங்க, காபால என்ன செய்வாங்க? தலையை மூடுறதா? தலையை மூடிக்க மாட்டாங்களே, தலை திறந்திருக்குமே ஹஜ்ஜில மௌத்தான. ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் இஹ்ராம் கட்டி நிலைமையில மௌத்தானாரோ யுபஅஸு முலப்பியன் யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாள தல்பியா செஞ்சு வருவாராம். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். எப்படி இருக்கு? எவ்வளவு பாக்கியம்! எந்த லெவல் அடைஞ்சிட்டு வந்திருக்கீங்க. அரஃபா மலையை பாத்தீங்க, ஜபலுர் ரஹ்மா மலை இருக்குது. அரஃபா மலை, ஜபலுர் ரஹ்மா. அந்த மலையில ரசூலுல்லாஹ் தான் நின்றார். ஒரு சஹாபி மலையில ஏறிட்டார். ஏறினவர் கீழே விழுந்துட்டார். விழுந்து அவடத்தே மவுத். நபியோக சொன்னாங்க, அத்தர் போற்றாதீங்க, தலையை மூடிடாதீங்க, அப்படியே அடக்குங்க. இவர கியாமத்துடைய நாளே தல்பியா ஓதிட்டு வருவார். எவ்வளோ கட்டத்தை தாண்டி வந்துட்டோம். கியாமத்தை தல்பியா ஓதி வாரண்டா. சகோதரர்களே, பெரியவர்களே, இவ்வளோ அந்தஸ்துகள் அல்லாஹ் எங்களுக்கு வச்சு நாங்க இதை விளங்கப்படுத்தணும். ஊர்ல வார வருஷம் 50 100 பேர் ஹஜ்ஜிக்கு அனுப்புவோம். அதை பெருமதியை விளங்குங்க. காசை செலவழிங்க. 150 பேர் அனுப்பணும். ஹஜ்ஜிக்கு போங்க, காபாக்கு போங்க. அதுக்கு நாங்க தான் காரணியா இருக்கோம். குடும்பத்துல வாரவங்களுக்கு அபாயா பத்தி பேசுறது இல்ல. அங்க பெரிய தங்க கடையில இருந்துச்சு, அதை பேசுறதா? மதீனா தங்க கடை, பெண்ணாமரிய தங்க கடை. நாங்க பேசுறது என்ன? ஹஜ்ஜுடைய பிரயோஜனம், ஹஜ்ஜுடைய பாக்கியம். போங்க ஹஜ்ஜிக்கு, காபாக்கு போங்க, உங்களை திருத்திட்டு வாங்க. ஒவ்வொரு குடும்பத்திலையும் பாருங்க, எத்தனை கோடீஸ்வரன் இருக்கா? எத்தனை கோடீஸ்வரன். மருமகனுக்கு கொடுக்கிறது ஃபர்தாயினா? நான் கேட்க ஒரு சட்டம் உண்டு, சும்மா மசாலா உண்டு. மருமகனுக்கு சொத்து கொடுக்கிற ஃபர்தா சுன்னத்தா? எதிலையும் செய்யற, சுண்ணத்திலையும் இல்லை. மருமகனுக்கு சொத்து கொடுக்க, மருமகனுக்கு சொத்து கொடுக்க போய்த்தானே ஹஜ்ஜுடைய பாக்கியம் இல்லை. அல்லாஹ்வுடைய கடமை யோசிக்கும். அல்லாஹ் நமக்கு தந்துட்டான். எவ்வளவு பேர் இருக்கு ஊர்ல
நான் தெளிவா தானே பேசுறேன். நம்ம சாய்ந்த மதத்துல எவ்வளவு பேர் எண்ணி பாருங்க, நீங்க ஒவ்வொரு ரோட்ல எண்ணி பாருங்க, அவங்களுக்கு சத்தம் போய் காதுல கேட்கட்டும். அஜில்ல கோடியை தூக்கி கொடுத்தாச்சு மருமானுக்கு, அவன் அனுபவிக்கான், இவனுக்கு அஜில். சில மாமனார் மாதிரி இருக்காங்க, மருமான் வரப்பட கேட்க வாட்சர் வருத காரும் வாங்கி கொடுத்து கேட்டும் திறந்து, ஸ்ரீதேவி உனக்கு மூலிரிக்கா ஸ்ரீதேவி, ஒரு ஹஜ் ஒரு ஃபர்து, மௌத்தார் நீ யஹூதி நீ நஸ்ரானி. நபியோங்க சொன்னாங்க, யார் செல்வம் இருந்தும் ஹஜ் செய்யலையோ அவன் யஹூதியாக நஸ்ரானியா மௌத்தாக. மாத்தொருவில் சின்ன வயசாளி உங்களுக்கு தெரியும், ஹஜ்ஜில் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க, வயசாளிய எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க. சாய்ந்தமரது ஒரு ஆள் கண்டன், நாங்கள் ஹாஸ்பிட்டல் அன்சார் ஹாஸ்பிட்டல் இருந்தார், அவரை பார்க்க தெருவில் மதீனாலே மௌத்தானார். மதீனால அவரோட கபர் இருக்கு, நம்முடைய சாய்ந்தமரது ஒரு ஆள், அவரை கவனிக்கு ஆட்கள் இருக்கல. வயசான காலத்துல அஜிக்கு அனுப்பிவிட்டாங்க, பிள்ளைகள் எல்லாம் சேர்த்து எவனோட அனுப்பினாங்களோ தெரியாது, ரோட்ல அப்படியே உட்கார்ந்து இருப்பார். நான் அப்படியே கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல வச்சு நினைக்கும் டைம் ஆகிட்டு ஸ்ரீலங்காக்கு வாரத்துக்கு. அதுக்கப்புறம் கேள்விப்பட்ட ஆல் மவுத் பகீல கபர். வயசான காலம் கஷ்டம், வாலிபர்கள் அனுப்பணும், வச்சு போங்க கஷ்டப்படுங்க, அரபால முஸ்தலிஃபால அல்லாஹ் இடத்துல மன்றாடுங்க, வாழ்க்கையை மாத்து. இதுதான் ஹஜ்ஜுடைய நோக்கம் சகோதரர்களே. அல்லாஹ் உங்களுக்கு ஹஜ் செய்ய வச்சு அதுக்கு தான், வேற ஒன்றுக்கு. சிலவங்களுக்கு அல்லாஹ் சில பாக்கியங்களை கொடுக்கிறது, ஆனா பெருமதி வரங்க. நம்ம தமிழ்ல சொல்லுவாங்களே, குருடனுக்கு விரால் படுற, விராலுக்கு எவ்வளவு கண் பார்வை வரும், விரால் முடிகிற லேசா, குருடனுக்கு விரால் பட்டா அப்படி. அல்லாஹ் சில பாக்கியங்களை தாரதுங்களுக்கு, நீ எப்படி வாழ போறாய். எனவே சகோதரர்களே, பெரியவர்களே, ஹஜ் செஞ்ச நாங்க எதிர்காலத்தில் எப்படி இந்த ஊர்ல வாழணும் என்றா மார்க்கவாதிகளாக வாழும். அவங்களுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ரிஜாலுன் மினல் முஃமினீன ரிஜாலுன் ஸதகு மா ஆஹதுல்லாஹ அலைஹி ஃபமின்ஹும் மன் கதா நஹ்பா வமின்ஹும் மன் யன்ததிர் வமா பத்தலு தப்தீலா. சில ஆம்பளைகள் இருக்காங்க, அல்லாஹ் சொல்ற ஆண்கள் என்ன, மார்க்கத்துக்காக இஸ்லாத்துக்காக கதா நஹ்பா உயிர் வேணுமா தாரு. என்ன சொல்லுவாங்களா, என்ன சொல்லுவாங்களா, இஸ்லாத்து உயிர் வேணுமா அதை தாரு. கதா நஹ்பா வமின்ஹும் மன் யன்ததிர். சிலவங்க எப்படா நான் உயிரை கொடுக்கிறேன், எங்கள்கிட்ட ஆக பொறுமதியான சாமான் காசா உயிரா, ஆக பொறுமதியான சாமான எங்கள்கிட்ட உயிர், அதை கொடுக்கிறேன் இஸ்லாத்துக்கு. வமா பத்தலு தப்தீலா, எந்த மாற்றமும் இல்லை. ஆட்சிகளே, இப்படி நாங்க வாழோம். எங்களோட நோக்கம் பேர் அல்ல, புகழ் அல்ல. என்னோட நோக்கம், நான் இஸ்லாத்தை விளங்கிட்டு வந்திருக்கிறேன், ஹஜ் செஞ்சுட்டு வந்திருக்கிறேன். இந்த சாய்ந்த மருதில நான் இஸ்லாத்துக்கு என்ன செய்ய. இப்ப நாங்க ஓதிட்டு மௌலவியா போல எங்கள்ட ஓதி தந்தவங்க கேட்பாங்க, இப்ப நீங்க போறீங்க என்ன செய்ய போறீங்க? 8 வருஷம் 9 வருஷம் எங்கள்கிட்ட ஓதினீங்க, கால் மடிச்சு. அப்ப எல்லா இடத்துலயும் டாக்டர் மாதிரி தான் கடைசி ஒப்பந்தம் எடுப்பாங்களா இல்லையா? இப்ப நீங்க லெப்பைக் அல்லாஹும்ம லெப்பைக் எத்தனை தடவை ஓதினீங்க சொல்லுங்க? லெப்பைக் அல்லாஹும்ம லெப்பைக் எத்தனை தடவை ஓதிருக்கும்? கணக்கிரிக்காதுக்கு. இஹ்ராம் கட்டியதிலிருந்து இஹ்ராம் கலத்தும் வரைக்கும் நாங்க ஓதினது லெப்பைக் அல்லாஹும்ம லெப்பைக் லெப்பைக் லா ஷரீக லக லெப்பைக் இன்னல் ஹம்த வன்னிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். என்ன அப்படின்னா, அல்லாஹ் கிட்ட ஒரு ஒப்பந்தம் கொடுக்கு, அவ்வளவு. அதுவும் கஃன உடுத்துக்கு. எதை உடுத்துது? இஹ்ராம்னா என்ன? இஹ்ராம்னா என்ன? உலமாக்கள் சொல்றாங்க, இஹ்ராம்னா கஃன.
என்ன சொன்னீங்க அல்லாஹ் கிட்ட? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், யா அல்லாஹ் உனக்கிட்ட வந்துட்டேன். லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், யா அல்லாஹ் உனக்கிட்ட வந்துட்டேன், உனக்கு எந்த விதமான இணையும் இல்லை யா அல்லாஹ். இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க், யா அல்லாஹ் எல்லா புகழ் எல்லா நிஅமத் எல்லாமே உனக்கு தான் சொந்தம் யா அல்லாஹ். லா ஷரீக லக், உனக்கு எந்த கூட்டும் இல்லையா அல்லாஹ், உன்னுடைய அல்லாஹ், நான் உண்ட கூட்டம் யா அல்லாஹ். சொன்னமா இல்லையா? என்ன சும்மா இருக்கீங்க இடத்துல? சொன்னமா இல்லையா? ஒரு தரமா சொன்னது? 10 தரம் நாரே தக்பீர் என்றாலே உள்ளம் கல்பு குளிருது. நாரே தக்பீர்னா என்னது? அரசியலுக்கு இருக்கிறது நாரே தக்பீர். நாரே தக்பீர்னா தக்பீர முழக்கம், அல்லாஹு அக்பர் பா. இது என்னத்துக்குண்டா அல்லாஹ்வோட பாதையில போகல மௌத்தாக்க வைக்கிறது. அதை கொண்டு அரசியலை பாவிச்சுட்டாங்களே இப்ப. இந்த நாரே தக்பீர் மாதிரிதான் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். எத்தனை 1000 தரம் ஓதி கொடுத்தாங்க. ஒவ்வொரு தரம் ஓதக்குறையும் அல்லாஹ் சொல்றானா, வா அடியானே வா வா வா, வா அடியானே வா, நெருங்கி வா, நாங்க அல்லாஹ்கிட்ட வாரோம் வாரோம், அல்லாஹ் வா வா. இவ்வளோ பெரிய அந்தஸ்துல இருந்தோட்டு வந்தாங்க. எங்களை நாங்க விளங்கணும் சகோதரர்களே, ஹாஜிகளே, ஹஜ் செய்த பெண்களே, உடைய பெருமதியை விளங்கு. இப்ப ஹஜ்ஜி புறவுள்ள வாழ்க்கை நம்ம எவ்வளோ காலம் என்று சொல்ல முடியாது. இன்னும் நாங்க 50 வருஷம் வாழ்றதா, இந்த 100 வருஷம் வாழ்றதா, இந்த 30 வருஷம் வாழ்றதா? 100க்கு 100% இஸ்லாமியர்களாக இந்த பூமியில வாழும். இஸ்லாத்துக்கா நான் முதல், மார்க்கத்துக்கா நான் முதல். என்ன செய்யணும்? செலவழிக்கணுமா நான் முன்னுக்கு, குர்ஆன ஹயாத்தாக்கணுமா சாய்ந்தவங்க நான் முன்னுக்கு. உங்களுக்கு தான் பெருமை தெரியும், நீங்க தான் ஒப்பந்தம் செஞ்சோம். மற்றவங்கள மாதிரி இருந்திரப்படாது. நாங்க இருக்காங்க, மற்றவங்க சும்மா இருப்பாங்க. அவங்க ஒப்பந்தம் செய்யல அல்லாஹோட. லெப்பைக் சொல்லல அவங்க, லெப்பைக் சொல்லல அவங்க. இது விளையாட்டல்ல, இது மார்க்கத்துக்கு முதலிடம், இஸ்லாத்துக்கு முதலிடம் சகோதரர்களே. அல்லாஹ் இன்னொரு ஆயத்துல சொல்றான், மினல் முஃமினீன ரிஜாலுன் ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் ذிக்ரில்லாஹ். அல்லாஹ் சொல்றான், சில ஆம்பளைகள் இருக்காங்களா, அவங்க யாருன்னா அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை விட்டும் அவங்களை எதுவும் மறக்கடிக்க அப்படி வாழுவாங்க, அப்படி உலகத்துல வாழுவாங்க. அவங்க பயப்படுற ஒன்றே ஒன்று, يخافون يوما تتقلب فيه القلوب والأبصار. பார்வைகளும் உள்ளங்களும் நடுங்கக்கூடிய கியாமத்தை மட்டும் தான் பயப்படுவாங்க. இரண்டும் அவங்க பயப்படுறது. அப்படி வாழணும் சகோதரர்களை. இப்ப ஊருக்கு வந்த நாங்க ஊர்ல எப்படி இஸ்லாத்தை ஹயாத்தாக்கலாம், மார்க்கத்தை எப்படி ஹயாத்தாக்கலாம், அல்லாஹ்வோட பேரை உயர்த்துவார். நீங்க மார்க்கத்துக்கு பாடுபட்டீங்களா, ஹஜ்ஜ முடிச்சுட்டு உங்களோட ஹஜ் கபூல் செய்யப்படும். அல்லாஹ் பரம்பரையா ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை அல்லாஹ் தருவார். பரம்பரை அல்லாஹ் தருவார். சொல்லுவாங்களே, இந்தியாவுடைய முகலாய மன்னர்கள் 700 வருடம் இந்தியாவை ஆட்சி செய்தாங்க. ஒருவனுக்காவது ஹஜ் செய்யற பாக்கியம் கிடைக்கும். யாருக்கு? ஒருவனுக்காகவே. இஸ்லாத்தை வளர்க்கல, இஸ்லாத்தை வளர்க்கலையா? எனவே சகோதரர்களே, சகோதரிகளே, குர்ஆனோட, ஹதீஸோட, இஸ்லாத்தோட எங்களோட தொடர்பு கொஞ்சம் கூட்டிக் கொள்ளும். எங்களோட ஹஜ் கபூல் செய்யப்பட்டதற்கான அடையாளம். எனக்கு என்ன ஏதும், நான் செல்வந்தனா, என்ன காசை கொடுத்து இஸ்லாத்தை வளர்க்க. எனக்கு பேச்சாற்றல் இருக்குதா, அதால இஸ்லாத்தை வளர்க்க. என்ன குடும்பம், என்ன கூட்டாளிமா, எவ்வளத்தையும் இஸ்லாம். கிட்டத்துல ஆஸ்திரேலியா வந்திருந்தார், கொழும்புல. குடும்பம் எல்லாம் சேரு, பெரிய நம்முடைய ஏரியா தான், பெரிய படிச்ச மொத்த குடும்பம்.
அவ கால் பண்ணார், நிக்கா பயான் உண்டு, கொஞ்சம் வரையணுமா தெய்வல ஹோல்ல சஹரான் ஹோல்ல. சரி நான் சொன்னேன் பாப்போம், டைம் இருந்தா வாரம். அங்க பார்த்தா அந்த பொடியன் ஹஜ் எல்லாம் முடிச்சு கிடிச்சு ஹிம்மத்தோட வந்திருக்கார். என்ன ஹிம்மத்? முழு குடும்பத்துக்கு இஸ்லாத்தை கொடுக்கும். குடும்பம் யாரு தெரியுமா? குடும்பத்தை சொன்ன சிறுமிய நீ இஸ்லாத்தே வாடகையும் இல்லை. கல்யாண ஹோல்ல பாய விரிச்சுட்டான் பொடியன். அசரத் இருங்கண்டா முழு பேரும் டையோட ஷூவோட வந்தாங்க. எல்லாரும் உட்காருங்க, நான் பாயில ஷூவை காலத்துக்கு இழுத்து எல்லாம் பாயில. ஒரு மணித்தியால பயான் முடிஞ்ச சாப்பாடு. நாங்க என்னத்துக்கு வச்ச இல்லாட்டி ஃபேமிலி சேரமா? இவங்க பயான் ஒரு மணித்தியான வாழ்க்கையிலே கேட்டது இல்லை. ஜும்மாக்கு போற கடைசி ஒரு ரக்காத்தோடு இவங்க எப்படி யோசிக்காண்டு பாரு. வெளிநாட்டுல இருந்து வந்து அவங்கள கூப்பிட்டு ஒரு பயான வச்சு சாப்பாட்டை கொடுத்து என்ன கேட்ட குடும்பத்திட மார்க்கெட்டை உருவாக்கணும். நீங்க இந்த மாதிரி அஜில பாத்திருக்கீங்க, உங்களுக்கு பார்க்க சந்தர்ப்பம் கிடைச்சிருக்காரு. எத்தனை கிறிஸ்தவ ஃபாதர்மார் வந்தாங்க. கிறிஸ்தவ ஃபாதர் வந்து இட்டாலியில் ஒரு ஃபாதர் வந்திருந்தார், முக்கியமான ஃபாதர் இட்டாலியில ஹஜ்ஜுக்கு எடுத்திருந்தார். இவ்வளவு காலம் நான் வாழ்க்கை அநியாயமாக்கிட்டேனே, இப்ப நான் இஸ்லாத்துக்கு பாடுபட போறேன். சகோதரர்களே, எங்களோட ஒரு காபீர் ஊர் இல்ல, முஸ்லீம் ஊர். இப்ப நாங்க ஹஜ்ஜ முடிச்ச நாங்க சகோதரர்களே, நீங்க கல்லடிச்சீங்க ஜம்ராத்ல, கல்லடிச்சீங்க தானே எல்லாரும். என்ன நன்மை கல்லடிச்சதுக்கு? சொல்லுங்க, கல்லடிச்சதுக்கு என்ன நன்மை? ஒவ்வொரு கல் எறிஞ்சதுக்கு அல்லாஹ் உங்களோட ஒரு பெரிய பாவத்தை மன்னிச்சு. முதலாண்டு 7 கல் அடிச்சீங்க அக்கபால பெருநாளாண்டு. அடுத்த 21 கல் அடிச்சீங்க. அடுத்த 21 42 மேலும் 49 கல் அடிச்சு. அதை விட பாக்கியம், நீங்க 15 இடத்தை காலால மிரிச்சு கொண்டு வந்திருக்கீங்க. எத்தனை இடத்தை? 15 இடமும் துவா கபூல் செய்யப்படுற. அது உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியலையோ, நீங்க அவிடத்தை கேட்டதெல்லாம் கபூல். 15 இடத்தை பிரிச்சுட்டு வந்துரு. 15 இடமும் துவா கபூல் செய்யப்படுற இடம், துவா கபூல் செய்யப்பட்ட இடம். அப்போ உங்களை மதிக்காம, உங்களை கௌரவப்படுத்தாம யார கௌரவப்படுத்த? யார கௌரவப்படுத்த? தவாஃபுடைய இடம், சஃபா மருவாட இடம், ஜம்சம் கிணறு இருக்கிற இடம், மினா, முஸ்தலிஃபா, அரஃபா, ஜம்ராத் கல்லடிச்ச இடம், இதெல்லாம் துவா கபூல் செய்யப்பட்ட இடங்கள். நீங்க ஊருக்கு ஒரு வார்த்தை கேட்டிருப்பீங்க, சமூகத்துக்கு ஒரு வார்த்தை கேட்டிருப்பீங்க. சகோதரர்களே, இப்ப நீங்க என்ன செய்யணும்? அல்லாஹ் அந்த பாக்கிய தந்து ஊர்களுக்கு எங்களை அனுப்பிட்டார். இப்ப நாங்க அஜி போய் வந்து இன்னும் ஒரு வருஷமாக இல்ல, ஒரு மாசம் 20 நாள் ஜம்சம் தண்ணி எல்லாம் முடிஞ்சு, ஈச்சம்பழம் எல்லாம் முடிஞ்சு, வீட்டுக்கு வாராக்கெல்லாம் வந்து முடிஞ்சு இப்பதான் நாங்க சந்திக்கிறோம். இப்ப நாங்க என்ன செய்யணும்? ஒரு முடிவுக்கு வரணும். என்னால இஸ்லாத்துக்கு என்ன செய்யலாம்? ஜுபைதா செஞ்சாவா இல்லையா? இப்ப நீங்க ஹரத்துல பாத்திருப்பீங்க ஒரு விஷயம், அப்படியே ஹல்கா வச்சு குர்ஆன் ஓதிருப்பாங்களே, மைக்கோட கொடுத்து கையில பார்த்திருப்பீங்க எல்லாரும். நீங்க எவ்வளவு பெரிய வயசானால் உங்களே கூப்பிட்டு வச்சு ஓதை பழக்கி இருப்பாங்க. இதை செய்யலாம் இந்த மருதில. நீங்க ஹஜ்ஜுடைய காலம், உம்ராட காலத்துக்கு போனீங்கன்னா காபால மதரசா நடக்கும். பெரிய மதரசா, ஆண்களுக்கு வேற பெண்களுக்கு வேற, குர்ஆன் ஓதி கொடுத்துட்டே இருப்பாங்க, பயான் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்? மார்க்கத்தை வளர்க்கிறா தான் செய்யும், இல்லாட்டி மார்க்கம் வளராது. என்னையாவது ஒரு முயற்சி செஞ்சுட்டே இருக்கணும் ஊர்லயும். சகோதரர்களே, நீங்க எதெல்லாம் பாத்தீங்களோ அவ்வளவையும் இங்க செய்யணும். அப்பதான் நாங்க எதிர்பார்க்கிற இடத்துக்கு இந்த ஊரை எடுக்கலாம். அல்லாஹ் எங்கட கையில இந்த வருஷம் ஹஜ் செய்து எங்கட கையில அல்லாஹ் ஒரு பாரத்தை தந்திருக்கிறார், பொறுப்பை தந்திருக்கிறார். அது காசு செலவழிக்க தேவையில்லை, அது கல்புல வர ஒரு கவலை. இதுக்கு காசு வேணுமா? காசு உங்களோட உள்ளத்துல ஒரு கவலை வந்தா போ. என்ன கவலை வருது? அல்லாஹ் ஹஜ்ஜ தந்தான், நான் இந்த ஊருக்கு மார்க்கத்துடைய ஏதாவது சேவை செய்யும். இந்த கவலை வந்தாலே உங்களுக்கு போதும்.
குர்ஆனுடைய ஊராக, இஸ்லாத்துடைய ஊராக, ஹராம்கள் அற்ற ஊராக என்னோட ஊரை நாங்க மாத்தலாம் சகோதரர்களே. இந்த கவலை வந்தாலே அல்லாஹ் ஒரு சொர்க்கத்தை தந்துட்டான். ஏன் தந்துட்டான்? ஏன் தந்துட்டான்? இப்ப நாங்க பேசிட்டிருக்கிற அரசியலா? இல்லையே. நாங்க பேசிட்டிருக்கிற வேற யாராவது காசு சம்பந்தமா? இல்லையே. நாங்க பேசிட்டிருக்கிறது என்ன? சொர்க்கம். கண்ணை பொத்தினா சொர்க்கம் தான், வேற ஒன்று. ஹபீபுன் நஜ்ஜார்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. சூரா யாசின். சூரா யாசின் எல்லாரும் ஒரே ஓதுறதுன்னு தெரியாது. யாசின் பரக்கத்துல ஓதுறது. அதிகமானவங்க பரக்கத் நல்ல குர்ஆனே பரக்கத்து தான். ஆனா சூரா யாசின் ஒரு இடத்துக்கு தெரியுமா? சூரா யாசீன்ல உள்ள வர மாதிரி நாங்க மாறுறது. சூரா யாசீன் என்ன இருக்குது? சூரா யாசீன்ல அந்தாக்கியா ஊர், ஊர பேர் என்ன? அந்தாக்கியா. சாய்ந்தம் ஒருவர் ஊர் ஒன்று வைக்கல. அல்லாஹ் என்ன செய்யறான்? அந்த ஊருக்கு நபிமார்கள் அனுப்புறான். மார்க்கத்தை சொல்லுங்க சொல்றாங்க. 2 நபிமார்கள் வந்தாலும் 3 பேராம். சாதிக், சதூக், ஷலூ 3 நபிமார்கள் வராங்க. வேற சம்பவங்கள்ல வேற பேர் வருது. இந்த 3 நபிமார்களும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார். 3 நபிமார்களும் வந்து இஸ்லாத்தை சொல்றாங்க. ஊரு சொல்லும் பொழுது ஊர் மக்கள் பொய்ப்பிச்சிட்டார். அது வளமத. இஸ்லாத்தை சொல்ல போல பொய்ப்பிக்கிறது வளம். இந்த நேரம் எங்களை மாதிரி ஒரு பொதுமகன் ஊர்ற ஓரத்துல இருந்து வரார். وَجَاءَ رَجُلٌ مِّنْ أَقْصَى الْمَدِينَةِ يَسْعَى قَالَ يَا قَوْمِ اتَّبِعُوا الْمُرْسَلِينَ اتَّبِعُوا مَن لَّا يَسْأَلُكُمْ أَجْرًا وَهُمْ مُهْتَدُونَ وَمَا لِيَ لَا أَعْبُدُ الَّذِي فَطَرَنِي وَإِلَيْهِ تُرْجَعُونَ أَأَتَّخِذُ مِن دُونِهِ آلِهَةً إِن يُرِدْنِي الرَّحْمَنُ بِضُرٍّ لَّا تُغْنِ عَنِّي شَفَاعَتُهُمْ شَيْئًا وَلَا يُنقِذُونِ إِنِّي إِذًا لَّفِي ضَلَالٍ مُّبِينٍ إِنِّي آمَنتُ بِرَبِّكُمْ فَاسْمَعُونِ قِيلَ ادْخُلِ الْجَنَّةَ قَالَ يَا لَيْتَ قَوْمِي يَعْلَمُونَ بِمَا غَفَرَ لِي رَبِّي وَجَعَلَنِي مِنَ الْمُكْرَمِينَ. அல்லாஹ் அவர சம்பவத்தை யாசீன்ல சொல்றார். என்ன செய்யறார்? இவங்கள மாதிரி அஜி போய் வந்து மார்க்கம், இவன் மார்க்கம் பேசுவோம். தொழாதவன்ட்ட தொழுவாப்பா கொஞ்சம், அவ்வளவு. வேற ஒன்றுமே. வட்டி கொடுக்குற வட்டி கொடுக்காத ஹராம் பேசுறோம். அவன் ஏசுவான் எங்களுக்கு. வேற ஜொப்பா இது, தொழிலா இது எல்லாம் கேட்பான். என்ன நன்மைன்னு பாரு. இப்ப இவர் வந்து சொல்றாரு, وَجَاءَ رَجُلٌ مِّنْ أَقْصَى الْمَدِينَةِ يَسْعَى قَالَ يَا قَوْمِ اتَّبِعُوا الْمُرْسَلِينَ. அவர் பேர் ஹபீபுன் நஜ்ஜார். அவர் வந்து சொன்னாரா, இந்த ரசூல்மார்களை பின்பற்றுங்கள், இஸ்லாம் தானே உண்மை. இவ்வளவுதான் சொன்னார். இத்தபிஉல் முர்ஸலீன், இந்த ரசூல்மார்களை பின்பற்றுங்கள். இத்தபிஉ மன் லா யஸ்அலுகும் அஜ்ரா. உங்களுடைய சம்பளம் கேட்கலையே, அவங்க காசு கேட்டாங்களா? உண்மையை சொல்றாங்க. இஸ்லாத்தை பின்பற்றுங்க, நேர்வழி அடைஞ்சவங்க. وَمَا لِيَ لَا أَعْبُدُ الَّذِي فَطَرَنِي وَإِلَيْهِ تُرْجَعُونَ. சொன்னாரா, ஏன் அந்த அல்லாஹ்வை நான் வணங்கப்படாது? அவன் தானே படைச்சான், அவன் தானே போகணும். أَأَتَّخِذُ مِن دُونِهِ آلِهَةً. அவனை விட்டு வேற கடவுள் எடுக்க வேண்டாம். إِن يُرِدْنِي الرَّحْمَنُ بِضُرٍّ لَّا تُغْنِ عَنِّي شَفَاعَتُهُمْ شَيْئًا وَلَا يُنقِذُونَ. அவனை விட்டா எனக்கு வழி இல்லை வேற. அல்லாஹ் விட்டு எனக்கு வழி இருக்குதா? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி
அல்லாவுக்குரியவங்க உன்னை யார்கிட்ட திரும்பி போறோம்? அல்லாஹ் கிட்ட போ. வேற யார்கிட்டையும் போறல. முருகன்ட்ட போறையும் இல்ல, சிவன்ட்ட போறையும் இல்ல, இயேசுட்ட போறையும் இல்ல. என்ன செஞ்சாலும் தெரியுமா? முழு ஊரும் சேர்ந்து ஹபீபுன் நஜ்ஜாருக்கு அடிச்சார். அடி என்ற சாதாரண அடி அல்ல, அவடத்தே உயிர் போய். என்ன செஞ்ச ஹபீபுன் நஜ்ஜார்? காசு கேட்டாரா? போய் ஓட் கேட்டாரா? என்ன பேசினார்? மார்க்கம், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள. அவ்வளவு அடி, அடியோட உயிர் போய். உயிர் போனா யார்கிட்ட போகும்? உயிர் உடம்புல இருந்து உயிர் பிரிஞ்ச யார்கிட்ட போறது? எங்கட கொள்கை இஸ்லாத்து. யார்கிட்ட போகும்? எதால உயிர் வெளியாரு? வாயால உயிர் வெளியாரு. வெளியா எங்க போகும்? அல்லாஹ்க்கு தான் போகும். உயிர் வெளியாய் அல்லாஹ்க்கு தான் போறோம் நேர. அல்லாஹ் என்ன செஞ்சானா? ஒரு பேச்சும் இல்லை. அல்லாஹ் உயிரை பார்த்து சொன்னானா, அப்படியே சொர்க்கத்துக்கு பேச்சு கதை அப்படியே சொர்க்கத்துக்கு. சொர்க்கத்தில் ஹபீபுன் நஜ்ஜார் உயிர் போய் இருந்து யோசிக்காரா? அல்லாஹ் யோசிச்சத குர்ஆன்ல சொல்றார். قال يا ليت قومي يعلمون. என்ன சமூகத்துக்கு இது விளங்கப்படாதா? நீங்க அடிச்சு சாவச்சீங்க, இஞ்ச கடக்கு கீழே உடம்பு உயிரங்க இருக்குது சொர்க்கத்தில். قال يا ليت قومي يعلمون بما غفر لي ربي وجعلني من المكرمين. அல்லாஹ் என்ன மன்னிச்சு சங்கப்படுத்திட்டா. சொன்னாங்க நபி அவங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு விளக்கம் சொன்னாங்க, ஹயாத்திலையும் சமூகத்தை பத்தி கவலைப்பட்டார், மௌத்துக்கு பிறகும் சமூகத்தை பத்தி கவலைப்பட்ட ஒரே ஒரு மனிதர் ஹபீபுன் நஜ்ஜார். கொண்டுட்டார். இப்ப விளங்குதா எங்கட பொறுமதி? இந்த பொறுமதியை விளங்கப்படுத்த அவ்வளவு ஆயத்தோடு. நீங்க உங்களை சாதாரணமா விளங்கி நீங்களும் மற்றவங்களை மாறி கருதினத்துக்கு அல்லாஹ் ஒண்ணும் செய்யல. உங்களோட பொறுமதி நீங்க விளங்குங்க. உங்களோட தொழில் என்ன? இப்ப மார்க்கத்தை பேசும், மார்க்கத்தை பேசணும். அஜ்ஜி முடிச்சிட்டீங்க நீங்க, அல்லாஹ் தந்த பாக்கியம் உங்களுக்கு, கண்டவங்களோட குடும்பங்களோட மார்க்கத்தை பேசும். இஸ்லாத்தை வளர்க்க பாருங்க, எல்லாம் வளரும். உலகத்துல காசி வளரும், அரசியல் வளரும். இஸ்லாத்தை வளர்க்க ஆக்கள் இல்லை இருக்காங்களா? இஸ்லாத்தை வளர்க்க நபியவங்க சொன்னாங்க, பதஅல் இஸ்லாமு கரீபன் வஸயஊது கமா பதஅ. இஸ்லாம் கரீபா ஆரம்பித்தது, கடைசி காலத்துல கரீபா மாறும் இஸ்லாம். தூபாலில் குரபா, கரீபுகளுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும் துஆ செஞ்சார். சகோதரர்களே, இஸ்லாத்தை பேசும். சரி, இப்ப நடக்குது ஹபீபுன் நஜ்ஜார் மௌத். அல்லாஹ் என்ன செஞ்சார்? அவருக்கு சொர்க்கத்தை கொடுத்துட்டு ஒரே ஒரு மனிதருக்காக அல்லாஹ் சொல்றார், முழு ஊரையும் நான் அழிச்சேன். முழு ஊரையும் அல்லாஹ் அழிச்சான். அந்தாக்கியாவை அழிச்சுட்டான். எத்தனை பேருக்கு? எத்தனை பேரு? நம்ம 60 ஆஜி இருக்கோம், 50 அஜி போனாக்கள் ஆம்புல பொம்புல. விளங்குதா? அப்ப ஒரு ஆள பொறுமதி விளங்குதா? நாங்க யோசிப்போம், ஒரு ஆளுக்காக சாய்ந்தம் வந்து கொழும்பு பஸ் போகுமா? இன்னைக்கு ஒரு ஆள் தான் இருக்கு போவ எடுப்பான பஸ் கேன்சல், டிக்கெட் கேன்சல் போன பிளைட், ஒரு ஆள் தான் பிளைட்ல கேன்சல். ஆனா ஒரு ஆளுக்காக அல்லாஹ் முழு ஊரையும் அழிச்சார். அல்லாஹ் சொல்றார், وَمَا أَنزَلْنَا عَلَى قَوْمِهِ مِنْ بَعْدِهِ مِنْ جُنْدٍ مِنَ السَّمَاءِ وَمَا كُنَّا مُنْزِلِينَ إِنْ كَانَتْ إِلَّا صَيْحَةً وَاحِدَةً. ஒரே ஒரு சத்தம்தான். فَإِذَا هُمْ خَامِدُونَ. ஊரே மையத்தாக கிடந்தது. ஒரு சத்தம். பெருமதிய விளங்குங்க சகோதர சகோதரிகளே. ஆனா பெருமதி எப்ப மனிதனுக்கு நீங்க ஹஜ்ஜிக்கு பிறகு மார்க்கத்துக்கு பாடுபட்டா. நான் சொல்றேன், அரசியலுக்கு பாடுபடுறாங்களே, இவங்கட பெருமதி அல்லாஹ்வுடைய பார்வையில கொசுடைய இறக்கைக்கு பெருமதி. கொசுடைய இறக்கைக்கு பெருமதி இல்ல. அரசியலுக்கு பாடுபடுறோம், பணத்துக்கு பாடுபடுறவங்க, மார்க்கத்துக்கு பாடுபடுறோமே,
இன்னைக்கு கூப்பிட்டு வச்சு பயான் பண்றோமே, பேசுறோமே, கதைக்கிறோமே, ஊடா போய் சொன்னோமே, வாங்க செய்வோம் இஸ்லாத்தை. இவங்கட கௌரவம் ஹபீபுன் நஜ்ஜாருடைய கௌரவம். இது மார்க்கம். யார் தீன்? அல்லாஹ்ட தீன். என்ற இஸ்லாம் இல்லை. நீ ஹஜ்ஜிக்கு போன யாராடே? யாராடே? அல்லாஹ். வேற யாரையும் அடையிறதுக்கு இல்லையே. குரூப் லீடர் அடையிறதுக்கா? காசிக்கு ஹஜ்ஜி போனீங்க இல்லையே. அல்லாஹ் அடைய, அவனை அடைஞ்சிட்டா போதும். அல்லாஹ் சொல்றான், ஒத்துலுபுனி தஜிதுனி, என்ன தேடு பெற்றுக்கொள்வாய். ஃபைன் வஜத்தனி வஜத்த குல்ல ஷை, நான் உனக்கு கிடைச்சா எல்லாமே உனக்கு கிடைச்சிரும். வைன் ஃபாத்தனி ஃபாத்தக குல்லு ஷை, உனக்கு நான் மட்டும் தவறினா உனக்கு எல்லாமே தவறிச்சு. என்ன அடைய பாருங்க. எனவே சகோதரர்களே, இந்த நேரம் ஒரு மணித்தியாலமா அவங்களோட பேசிட்டு இருக்கிறோம். நேரத்தை ஒதுக்கி வந்தீங்க, அல்ஹம்துலில்லாஹ். இது இன்றோட முடிச்சிடாம ஒவ்வொரு மாதம், 2 மாதம், 3 மாதம் தர்பியாக்கள் ஏற்பாடு செய்வோம். ஏனென்றா நீங்க தான் எங்களுக்கு தேவை. உங்களோட குடும்பங்களோட ஒவ்வொரு பள்ளியில நாங்க ஏற்பாடு செய்வோம் இன்ஷா அல்லாஹ். ஏனென்றா மார்க்கத்தை வளர்க்கிறதுக்குரிய வழிகளை நாங்க செய்வோம் இன்ஷா அல்லாஹ். இதுக்கு நீங்க எல்லாம் இன்ஷா அல்லாஹ் ஒத்துழைப்பு தருவீங்களா இன்ஷா அல்லாஹ்? நீங்க கவலை எடுக்கணும். ஒவ்வொருத்தரும் என்னால நான் இஸ்லாத்துக்கு என்ன செய்யும், நான் மௌத்தாக முந்தி என்ன செய்யும், என் குடும்பமாக குறைஞ்சது, என் சொந்த பந்தம், என் ஊர் இது, இவங்களை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறத மாதிரி உதவி வேற ஒன்றும் இல்லை. நீங்க ஒரு ஆளோட பேசுறீங்க, ஒரு பொம்பளை இஸ்லாத்தை பேசுறா, ஒரு ஆம்பளை இஸ்லாத்தை பேசுறீங்க, இதை விட பொறுமதியான ஒன்றும் இல்லை சகோதரர்களே. எனவே ஹஜ்ஜிக்கு போய் வந்த நீங்க உங்களோட மவுத் வரைக்கும் உங்களோட ஹஜ் மப்ரூர் மக்பூலாக மாறுறதுக்கு அல்லாஹ்விடத்துல நீங்க மன்றாடுறதோட, மப்ரூரான ஹஜ்ஜிக்கான ஒரே ஒரு கூலி சொர்க்கம் உங்களுக்கு தெரியும். அதனால அடுத்தடுத்த வருடங்கள்ல ஹஜ்ஜிக்கு போறவங்களை உருவாக்கி அனுப்புற முயற்சிகள்லையும் ஊர்ல நடக்கிற சேவைகளை, ஏனென்றா எங்கட ஹயாத்துல செஞ்சுட்டு போய்க்கிறோம். நான் மௌத்தாக முந்தி முழு குர்ஆன் முழு ஹதீஸையும் பேசி விளங்கப்படுத்தி நான் மௌத்தா போயிருக்கேன். அது எந்த டார்கெட். பட் இந்த ஊர்ல தஃப்சீர் நடக்குது. இந்த ஊர்ல கிட்டத்தட்ட எத்தனை கிளாஸ் முடிஞ்சு? 58 கிளாஸ் முடிச்சு. இந்த ஊர் எந்த ஊர் இல்ல, நான் பிறந்த இந்த சாய்ந்த மருந்து 58 வகுப்பு முடிச்சு. 58 கிழமை அம்மா ஜுசு முடிய போகுது. இன்றைக்கு இஷா போறோம். வன்னாசிஆத் போகுது. இப்ப ஒவ்வொரு மணித்தியாலும் வன்னாசிஆத் அம்மா ஜுசு இன்ஷா அல்லாஹ் 4 கிளாஸ் அம்மா ஜுசு முடிஞ்சு. இப்ப எந்த டார்கெட் என்ன? இந்த முழு குர்ஆனையும் நான் படிச்ச மாதிரி படிச்சு கொடுப்பேன். போதுமா? 10 வருஷம் கேட்டிருக்கேன். 10 வருஷத்துக்குள்ள முழு குர்ஆனையும் படிச்சுட்டா. எங்கட மதரசாக்கள் இருக்குது, நாங்க சேவை செய்யறோம், நீங்களும் செய்யும். நான் சொல்றது என்ன, ஒவ்வொருத்தரும் இதன் யோசனைக்கு எடுங்க. எடுத்து என்னால் இஸ்லாத்துக்கு என்ன செய்யலாம் முயற்சியுமா இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா வஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா ரப்பி யா அல்லாஹ். اللهم صل على محمد وبارك على محمد. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. إليك ربي فحببنا وفي أعين الناس فعظمنا وفي أنفسنا لك ربي فذللنا ومن سيء الأخلاق فجنبنا وعلى الصراط المستقيم فثبتنا وعلى أعدائك أعداء الإسلام فانصرنا. اللهم انصرنا ولا تنصر علينا. اللهم زدنا ولا تنقصنا. اللهم اكرمنا ولا تهنا. திருபில் ரஹ்மானினுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நம்முடைய தாய் தந்தை மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நம் அனைவருடைய ஹஜ்ஜையும் மப்ரூரான ஹஜ்ஜாக ஆக்குவாயாக. ஹஜ்ஜிக்கு பிறகுள்ள வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாக ஆக்குவாயாக. உன்னை நெருங்கக்கூடிய வாழ்க்கையாக ஆக்குவாயாக. குர்ஆனுடைய வாழ்க்கையாக ஆக்குவாயாக. உன்னோடு உன்னிடம் செய்த ஒப்பந்தத்தை யா அல்லாஹ் நிறைவேற்றுகிறோம். யா அல்லாஹ், எங்களது மௌத் வரை இஸ்லாத்துக்காக பாடுபடுவோம். யா அல்லாஹ், இஸ்லாத்துக்காக செலவழிப்போம். யா அல்லாஹ், குர்ஆனையும் ஹதீஸையும் இந்த ஊரிலே உருவாக்குவதற்காக முயற்சி செய்வோம். யா அல்லாஹ், காபாவிலும் மினாவிலும் அரஃபாவிலும் முஸ்தலிஃபாவிலும் உன்னிடம் அந்த ஒப்பந்தத்தை தான் நாங்கள் செய்தோம். யா அல்லாஹ், அதற்குரிய உதவிகளை செய்வாயாக. கபூல் செய்யப்பட்ட ஹஜ்ஜை இன்னும் செய்யும் பாக்கியத்தை தருவாயாக. நம் ஊரிலிருந்து அதிகமானவர்கள் ஹஜ்ஜிக்காக புறப்பட தௌஃபீக் செய்வாயாக. நல்லடியார்களை உருவாக்குவாயாக. சீதேவிகளை உருவாக்குவாயாக. சக்கராத்தை லேசாக்குவாயாக.
கடைசி நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரிய தௌஃபீக் செய்வாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.